அனைவருக்கும் வணக்கம். வராகியம்மனுக்கு உரிய பஞ்சமி திதி சனிக்கிழமை தினத்தன்று மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ள எளிமையாக வழிபாடு செய்து இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள். பணம் பெருக ஆரம்பிக்கும். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இது இரவு தூங்க போகிறதுக்குள்ளே இதை நீங்கள் கட்டாயமாக செய்துக்கோங்க. இப்போ வராகியம்மனுடைய வழிபாடு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். 5 அகல் தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் எப்படி எளிமையாக வழிபாடு செய்ய முடியுமோ அப்படி வழிபாடு செய்து கொள்ளலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையானது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு கற்பூர வள்ளி இலை தேவை. அதாவது ஓம வள்ளி இலை சொல்லுவோம், அல்லது கற்பூர வள்ளி இலை சொல்லுவோம். இந்த இலையை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த இலையில் சிவப்பு நிறம் மார்க்கரால் உங்களுடைய வேண்டிய பணத்தை நீங்கள் எழுதிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பணம் வேண்டும். இப்போ கடன் இருக்குது அப்படின்னா, ஒரு 5 லட்சம் கடன் இருக்குது அப்படின்னா 5 லட்சம் பணம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கோங்க. அல்லது கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. பிரச்சனை தீர வேண்டும் அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த இலையில் நீங்கள் சிவப்பு நிற மார்க்கரால் நீங்கள் எழுதிக்கிடணும். எழுதிட்டு அந்த இலையை பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கில் வச்சுருங்க. ஒரு பழைய அகல் விளக்கில் கூட நம்ம வச்சுக்கலாம். வைத்து அதில் 2 கற்பூரமும் பச்சை கற்பூரம் துண்டு போட்டு 2-3 கிராம்பும் ஒரே ஒரு ஏலக்காய் அல்லது மருதாணி விதை, இதை நீங்கள் 2ல் எதேனும் ஒன்று சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் எரிச்சிருங்க. நிச்சயமாக அந்த வேண்டுதல் நடக்கும். உங்களுடைய மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வேண்டுதல் நடக்கணும் அப்படிங்கிற வைராக்கியத்துடன் நீங்கள் இதை செய்து பாருங்கள். அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா வராகியம்மன் மேலே நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். எனக்கு இது நடக்கும், அண்ணன் எனக்கு நடத்தி வைப்பாங்க. கடன் இருந்ததுன்னா எனக்கு கட்டாயமாக கடன் சீக்கிரமாக தீரும். பணம் வேண்டும் அப்படின்னா எனக்கு பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக மென்மேலும் உயரும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இதை செய்து பாருங்கள். பணத்தை கொடுக்கக்கூடிய இந்த கற்பூர வள்ளியிலே நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தரும். அடுத்து எளிமையான பரிகாரம் இதற்கு தேவையானதும் கற்பூர வள்ளி இலை. ஒரு இலையை எடுத்துக்கோங்க. அதில் உங்கள் வேண்டுதலை எழுதிக்கோங்க. அதை நீங்கள் பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா வராகியம்மன் படத்திற்கு முன்னாடி இதை வச்சுடுங்க. அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை கற்பூரம் துண்டோ அல்லது ஒரு ஏலக்காவோ அல்லது நம்ம ஒரு கிராம்போ ஏதேனும் ஒன்று நீங்கள் வைத்தால் போதும். அதற்கு மேலே நீங்கள் வச்சுருங்க. உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும். இந்த 2 பரிகாரத்தில் ஏதேனும் ஒரு பரிகாரம் கூட நீங்கள் செய்துக்கோங்க. 2 பரிகாரத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கற்பூர இலை மட்டும் நமக்கு போதும். செய்து பாருங்கள். வராகியம்மனுடைய வழிபாட்டின் மூலமாக வாழ்க்கையில் நிறைய பேர் நல்ல ஒரு உயரத்துலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்திலையும் நிறைய பேருக்கு நிறைய விதமான பிரச்சனையும் தீர்ந்திருக்குது. இது நிறைய பேர் கமெண்ட்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வித பிரச்சனைகள் இறைவன் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அதை நம்ம எப்படி கையாள்கிறோம் அப்படிங்கிறதா நம்மளுடைய வாழ்க்கையே இருக்குது. ஸோ நம்ம நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனை எல்லாமே சரி செய்ய முடியும். நினைத்தது எல்லாமே நமக்கு நடக்கணும் அப்படிங்கிற எப்போதுமே நம்பிக்கையுடன் இருங்க. நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் நம்ம இருக்கணும். இப்போ நம்ம தினமும் எல்லோருமே விளக்கேற்றி வைப்பாங்க. சுவாமிக்கு இறைவனுக்கு பூஜையில் தினமும் விளக்கேற்றி வைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வேண்டுதல் நடக்காத மாதிரியே இருக்கும். நம்ம இப்படிலாம் சுவாமி கும்பிட்றோம், நமக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஒரு சில பேர். ஒரு சில பேர் சுவாமியே கும்பிட மாட்டாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் செவ்வாய் வெள்ளி இப்படி தான் சுவாமி கும்பிடுவாங்க. ஆனால் அவங்க வைக்கிற வேண்டுதல்லாம் நடக்கும். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற மைண்டு தான் காரணம். அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மைண்டில் பாசிட்டிவிட்டி தான் காரணம். நம்ம எப்போதுமே சாமி கும்பிட்டாலும் சாமி கும்பிடாட்டா கூட நம்மளுடைய மனசு எப்போதுமே நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலுடன் இருந்தாலே நமக்கு எல்லாமே நடக்கும். நம்ம எதிர்மறை எண்ணத்தோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு நம்மளுடைய மைண்டும் பார்த்தீங்கன்னா அது நினைக்காது. நமக்கு நடக்குதாக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. எப்போதுமே நமக்கு எல்லாமே நமக்கு பிடித்த மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு எல்லாமே நடக்கும். ஸோ நம்ம சுவாமி கும்பிட்டா நமக்கு நடக்கும், சுவாமி கும்பிடலன்னா நமக்கு நடக்காது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நம்ம இறை வழிபாடுங்கிறது நமக்கு ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடு. அதில் நம்ம எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ எப்போதுமே நல்ல ஒரு வைராக்கியத்துடனும் பாசிட்டிவிட்டியோட நேர்மறை ஆற்றலோடு நீங்கள் இருந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். எதற்குமே கவலைப்பட மாட்டேங்க. அதற்கப்புறம் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். நல்லா என்ஜாய் பண்ணி நம்மளால் வாழ முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் தெரிந்துக்கணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.